எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. என்ன யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. யார் வந்து என் கையை பிடிக்க போறது இல்லையா? நீ இதை செய்யாத அதை பண்ணாத யார் எனக்கு கையை பிடிக்கிறது? நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். யாரும் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. நான் எங்க போனாலும் பார்க்க மாட்டாங்க. நான் எதை செஞ்சாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு இங்க பவுலடியார் மூலமாக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் சிங்கிள் ஆளு. நான் தான் வந்து இந்த ஊர்லயே வந்து பெரியவன். எல்லாரும் என்ன பார்க்கும்போது கனப்படுத்துகிறார்கள் இல்லையா? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிரும். அப்ப எனக்கு தகுதியானது எது? அதை நான் கவனிக்கணும். தகுதி இல்லாத விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது? நானு போயிட்டு மூக்கு நுழைக்க கூடாது, கலந்துக்க கூடாது, தொடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வசனம் இருக்கு. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது? பேலியால் என்று சொன்னால் ஒரு பக்கம் உலக பிரகாரமா இருக்கக்கூடியதான தப்பான வழியில இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாகால் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன இல்ல, ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வேணா ரெண்டுத்தையும் ஒரே போட்டோ வேணா வைக்கலாம். இந்த குப்பை கொட்டுற இடம் எல்லாரும் தேவையில்லாம என்ன பண்றாங்க, சிறுநீர் கழித்து போயிடுறாங்க பாருங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 படத்தை வச்சிருவானுங்க இல்லையா? டைல்ஸ் ஒட்டிடுவானுங்க. எதையாவது கொண்டு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்காவது பயந்து என்ன பண்ண மாட்டாங்க, குப்பையை கொட்ட மாட்டாங்க, வேற எதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அதை கொண்டு இப்படி இருக்கிற இடத்துல கர்த்தர் நிற்க மாட்டாருங்க. அது வேணா அவங்க படத்துல வச்சுக்கலாம், விக்கிரகமா வச்சுக்கலாம். ஆனால் அதுல கர்த்தர் அங்க இருக்க மாட்டார். எதுல கர்த்தர் இருப்பார் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இருதயத்துல கர்த்தர் இருக்கணும். அந்த பயத்துல நான் வாழணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பது எனக்கு தகுதி அல்ல. விக்கிரக ஆராதனை இருக்கின்ற இடத்துல நான் போய் நிற்பது எனக்கு தகுதி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் சும்மா தான் கூட நிக்கிறேங்க அப்படின்னு சொல்றது நமக்கு தகுதி கிடையாது. நாம போயிட்டு அங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குடிக்கிறான், அவன் குடிச்சு வெறித்து கொண்டு இருக்கிறான். அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை? அவன் பரியாசம் பண்றான், அவன் கிண்டல் பண்றான், அவன் கேலி பண்றான். அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை? அதனாலதான் முதல்ல சொல்லி கொடுத்தாரு, பாவிகளுடைய வழியில நில்லாமல். நம்ம அங்கதானே போய் நின்றுட்டு இருக்கோம். பரியாசக்கார உட்காரும் இடத்துல தானே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் போனா ஜோக் அடிச்சிட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் போனா நம்முடைய நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம், அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இதை உணர்த்துறாரு ஆண்டவர் இன்னைக்கு. எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம நிற்கணுமோ அங்க நிற்கணும். எங்க நிற்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரோ அங்க நிற்க கூடாது. அல்லேலூயா.